யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு 18 வயசாகுது, கல்யாணம் ஆகல, வேலைக்கும் போகல. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா மாசம் மாசம் கொடுத்துட்டு இருந்த பணத்தை நிறுத்திடுறாரு. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இனிமே சட்டப்படி நான் உனக்கு பணம் தர தேவையில்லைன்னு சொல்றாரு. இது சரியா? அபிலாஷா எதிர் பிரகாஷ் வழக்குல சுப்ரீம் கோர்ட்டு இதே மாதிரி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு உரிமை இருந்தும் அவங்க கேஸ்ல தோத்து போயிட்டாங்க. அது ஏன், எப்படி நடந்ததுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது சட்டத்தோட ஒரு விசித்திரமான பக்கத்தை காட்டுது. இங்க ரெண்டு பெரிய சட்டங்களுக்கு நடுவுல ஒரு நேரடி மோதல் நடக்குது. ஒன்னு, குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசியோட பிரிவு 125. இது எல்லாருக்கும் பொதுவானது. இன்னொன்னு, இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம், அதாவது ஹமாவோட பிரிவு 20. இது ஹிந்துக்களுக்கு மட்டுமான தனிப்பட்ட சட்டம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேஸோட மொத்த மர்மமும் விளங்கிடும். நோக்கமே யாரும் ஆதரவில்லாம வறுமையில தவிக்க கூடாதுங்கிறது தான். இது ரொம்ப வேகமா நிவாரணம் கொடுக்கும். சரி. ஆனா இதுக்கு சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. இந்த சட்டத்தின்படி ஒரு பிள்ளைக்கு 18 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது குறைபாடு இருந்தா மட்டும்தான் அப்பா பணம் கொடுக்கணும். ஓஹோ, அப்படியா? ஆமா, அபிலாஷா விஷயத்துல அவங்க ஆரோக்கியமா இருந்ததால இந்த சட்டத்தின் கதவு அவங்களுக்கு மூடப்பட்டு விட்டது. அப்போ சிஆர்பிசி படி பார்த்தா அவங்களுக்கு வழியே இல்லையா? இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அவங்க ஒரு ஹிந்து பொண்ணு, அவங்களுக்கான தனிப்பட்ட சட்டத்துல இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொல்லிங்க. இங்கதான் ஹேமா, அதாவது இந்துக்களுக்கான பராமரிப்பு சட்டம், ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. அதோட பிரிவு 20 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு ஹிந்து அப்பாவிற்கு திருமணமாகாத தன் மகளை அவங்க சுயமாக சம்பாதிச்சு தன்னை பாத்துக்கிற வரைக்கும் பராமரிக்க வேண்டியது ஒரு முழுமையான கடமை. அப்படியா? ஆமா, இதுல மகளோட வயசு ஒரு விஷயமே இல்ல. 18 வயசோ 28 வயசோ கல்யாணம் ஆகாத வரைக்கும் அப்பாவோட பொறுப்பு தொடரும். ஒரு நிமிஷம், இது என்ன பெரிய குழப்பமா இருக்கு? ஒரு சட்டம் முடியாதுன்னு சொல்லுது, இன்னொரு சட்டம் முடியும்னு சொல்லுது. ஒரே நாட்டுல ஒரே பொண்ணுக்கு எப்படி ரெண்டு வெவ்வேறு நியமம் இருக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் இந்த சிக்கலை எப்படி சரி செஞ்சாங்க? இங்கதான் நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அதுதான் அதிகார வரம்பு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன். அபிலாஷாவுக்கு ஹேமா சட்டப்படி பணம் கேட்க உரிமை இருந்தது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, என்ன பிரச்சனை? அவங்க சிஆர்பிசி பிரிவு 125 பயன்படுத்தி ஒரு நீதித்துறை நடுவர் மன்றத்துல, அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சுருக்கமா சொன்னா, அவங்க தவறான கதவை தட்டிட்டாங்க. தவறான கதவுன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா, டிரைவிங் லைசென்ஸ் வாங்க தபால் ஆபீஸ்க்கு போற மாதிரியா? அருமையான உதாரணம். கரெக்ட், அதுதான் நடந்தது. ஒரு நீதித்துறை நடுவர் சிஆர்பிசி சட்ட புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஓகே. அவரால ஹமா மாதிரியான ஒரு சிவில் சட்டத்துல இருக்கிற உரிமையை எடுத்து கொடுக்க முடியாது. ஒருவேளை அபிலாஷா இந்த வழக்க ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துல, அதாவது ஃபேமிலி கோர்ட்ல தாக்கல் செஞ்சிருந்தா, அப்போ தீர்ப்பு வேற மாதிரி இருந்திருக்குமா? நிச்சயமா. ஏன்னா குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு சிஆர்பிசி மற்றும் ஹமா ரெண்டு சட்டங்களையும் பயன்படுத்தி தீர்ப்பு சொல்ல அதிகாரம் இருக்கு. அப்போ அவங்க சரியான கோர்ட்டுக்கு போகாததால அவங்களுக்கு உரிமையே இல்லைன்னு கோர்ட் சொல்லிருச்சா? ரொம்ப அநியாயமா இருக்கே. இல்ல, அங்கதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு அழகான விஷயத்த செஞ்சாங்க. அவங்க அபிலாஷாவோட அப்பீலை ஏத்துக்கல, அது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு இருந்த உரிமையை மறுக்கல. அப்போ என்ன சொன்னாங்க? கோர்ட்டு சொன்னது இதுதான்: உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா நீங்க தப்பான இடத்துல வந்து கேக்குறீங்க. ஹமா பிரிவு 20 பயன்படுத்தி சரியான சிவில் நீதிமன்றத்துல ஒரு புது வழக்கு தாக்கல் செஞ்சு உங்க உரிமையை வாங்கிக்கோங்க அப்படின்னு வழிகாட்டினாங்க. ஓ, அப்போ இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ரெண்டு தெளிவான பாடங்கள் இருக்கு. முதல்ல, பொதுமக்களுக்கு திருமணமாகாத ஒரு ஹிந்து மகளுக்கு 18 வயசு ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகுற வரைக்கும் அப்பா கிட்ட இருந்து பராமரிப்பு பணம் வாங்க உரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமையை சிவில் கோர்ட் மூலமா தான் கேட்கணும். ரெண்டாவதா, வழக்கறிஞர்களுக்கு சரியான சட்டத்தின் கீழ் சரியான நீதிமன்றத்தை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம்னு இந்த தீர்ப்பும் முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லுது. ஆமா, இந்த வழக்கு ஒரு உரிமை நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை அடையறதுக்கான சரியான பாதை எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? ஆமாம், இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணு பல வருஷங்கள் சிவில் வழக்கு நடத்தி தன் உரிமையை வாங்குறதுக்கு பதிலா
சிஆர்பிசி பிரிவு 125 மாதிரி உடனடி நிவாரணம் தர்ற சட்டத்திலேயே திருமணமாகாத மகள்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி சட்டத்தை திருத்தலாமா? நல்ல கேள்வி. உடனடி நிவாரணத்துக்கும் முழுமையான உரிமைக்கும் நடுவுல சரியான சமநிலையை நம்ம எப்படி உருவாக்குறது? யோசிச்சு பாருங்க.